வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 200 நாட்களுக்கு மேல் தினம்தோறும் கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 200 நாட்களுக்கு மேல் தினம்தோறும் கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் கடந்த 6 வருட காலமாக பெற்றோர் இல்லாத மற்றும் தாய் தந்தை இழந்த மாணவர்கள் மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களான புக், கைடு, நோட், சீருடை போன்றவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது தொடர்ந்து 6 மாதத்திற்கு மேல் தினம்தோறும் தொடர்ந்து முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்தவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். மாணவர்கள் தீய பழக்கத்திற்கு செல்லக்கூடாது, ஒழுக்கத்துடன் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எனவும் அறிவுரையை வழங்கி வருகிறார். தற்பொழுது பொதுத் தேர்விற்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கையேடுகள் வழங்கி வருகிறார். என் பேர் வீரே. நான் முருகப்பகுதியிலேருந்து வரேன். எங்கள் ஸ்கூல் வந்து தீர சத்தியமூர்த்தி கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல். எங்கள் அப்பா வந்து கைடுக்கெல்லாம் கேட்டேன். எங்கள் அப்பா காசு இல்லைன்னாரு. எங்கள் அம்மாட்டும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா முடியல பெற்றுக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து சொன்னார், அண்ணன்ட்ட வாங்கிக்கிறாங்க. என் பேர் ஹரீஷ். நான் வந்து அச்சமஸ்கூல் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாகிட்ட வந்து கைடு, பேகு, ஏர்போர்ட்லாம் கேட்டிருந்தேன். ப்ராஜெக்ட்டு, பேக் கிஞ்சிக்கு ப்ராஜெக்ட் கேட்ட ஏற்படுத்திட்டு தான். எங்கள் அம்மா வந்து அப்பாகிட்ட போய் கேள்றா, எனக்கு கஷ்டமாகுதுடா, அப்பாகிட்ட போய் கேள்றான்னாங்க. அப்பாகிட்ட போய் கேட்டேன், டேய் வீட்டில் கஷ்டமாக இருக்குடா, நான் பொறுமையாக வாங்கி தரேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க அப்பா. அதனால் டிவி நியூஸில் பார்த்தேன், அண்ணன் நியூஸில் பார்த்தேன். அதனால் முருங்கம்பாக்கத்துக்கு வந்தேன். அண்ணன் இங்கே இருந்தார். அண்ணனை பார்த்து பேர் கூப்பிட்டா. அண்ணன் சாயங்காலம் வர சொன்னார், தந்தார். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ரூபாய். நான் வந்து ஜீவானந்த பள்ளியில் படிக்கிறேன். நான் எங்கள் அப்பாட்ட கைடும் பேக்கும் கேட்டேன். எங்கள் அப்பா வீட்டில் கஷ்டம்டா, சாப்பாட்டுக்கு கஷ்டம்டா, அப்புறமேட்டா வாங்கி தரேன்னாரு. நான் வந்து நியூஸில் பார்த்தேன் அண்ணனோட பிக்சரை. அப்புறம் அங்கே போட்டு படிச்சுட்டு வந்தேன் முருங்கம்பாக்கத்துக்கு. அண்ணனை பேர் கொடுத்த உடனே அண்ணன் வந்து மதியானம் வர வாங்கி வைக்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்து மதியானம் வந்தேன். வந்தோடனே அண்ணன் எனக்கு கைடும் பேக்கும் வாங்கி வச்சாரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வீணே. நான் முருகம்பாக்கம் ஸ்கூல்லேருந்து வரேன். என் வீடு வந்து திருவண்ணாமலை நகர். எங்கள் அம்மா வந்து பெட்டில் இருக்கிறாங்க. வயது கேட்டேன். அம்மா வந்து ஐயப்பாண்ட சொன்னாங்க, இந்த பேர் வாங்கிக்கலாம், அண்ணன் தராங்க சொன்னாங்க. அம்மா வந்து சொன்னாங்க. நான் வந்து வந்தேன். அண்ணனுக்கு ஐடி A4 ஷீட்டு பண்டல் கேட்டேன், தந்துக்கிறாரு. அண்ணனுக்கு நன்றி. முதலியார்பேட்டை தேங்காய் திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றின் நீர் மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் அவர்கள் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை தேங்காய் திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றின் நீர் மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் அவர்கள் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் திரு உமாபதி அவர்கள், உதவி பொறியாளர் அன்பரசன் அவர்கள், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதன் மூலம் வசந்தம் நகர், ஆதி பராசக்தி நகர், நேரு நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீரின் அழுத்தம் அதிகரிக்கும். துணை
முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியவர்களுக்கு உணவளித்து புதுச்சேரி திமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் புதுச்சேரி மாநில கழக அவைத் தலைவர் முன்னாள் கல்வி அமைச்சர் SP சிவக்குமார் இவர்களின் அறிவுறுத்தலின்படி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட லப்போத் வீதியில் உள்ள ஆதரவற்றோர் முதியர் இல்லத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு மதிய அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், புகழ், பாரி, ஏழுமலை, தணிகாசலம், ஆனந்த், முத்தரசன், ரவீந்திரன், கோதண்டம், சாமிக்கண்ணு, குணா, பாலு, மூர்த்தி, தசரதன், சரத், சூர்யா, ஏழுமலை, கார்த்திக், பாலமுருகன், ரவி, திராவிட செல்வி, கலைவாணன், கலையரசன், ஷர்மா மற்றும் ராஜ்பவன் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவி தொகைக்கான ஆணையை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் சாய் இளங்கோ, உதவி இயக்குனர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினார்கள். இவருடன் ஜனா, ராஜா, ஜான், சீனு ரெட்டியார் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவ பெருமானின் வாக்கிற்கிணங்க ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது புதுவையில் பரவி வரும் டெங்கு வைரஸ் காய்ச்சலால் தினசரி பாதிப்பு அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் விதத்திலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் விதமாகவும் இயற்கை மூலிகைகளால் ஆன கபசுர குடிநீரை ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கம் அதன் நிறுவனர் தலைவர் பாஜக பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார். தொடர்ந்து 3 நாட்கள் வரை 3 இடங்களில் வழங்கி வருகிறோம். இடம் தென்னஞ்சாலை, புதுநகர், நாகம்மாள் நகர் இடையே உள்ள மார்க்கெட் அருகில் வழங்கப்படும். நயினார் மண்டபம், கடலூர் சாலை, முத்துமாரியம்மன் கோவில் அருகில் வழங்கப்படும். மகாத்மா காந்தி வீதி, சுதானா நகர், பாரத தாய் அலுவலகம், சத்யராஜ் முன்னாள் கவுன்சிலர் அவர்கள் வீட்டு அருகில் வழங்கப்படும். குறிப்பிட்ட இடங்களில் கபசுர குடிநீரை பொதுமக்கள் பயன்படுத்தி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நோயிலிருந்து விடுவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் மீனாட்சி சுந்தரம், முரளி, விநாயகமூர்த்தி, துரைராஜ், சரவணன், மகளிர் அணி தலைவி வசந்தி மற்றும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.
தாயகம் காக்க தன்னலமில்லாமல் போராடிய தலைவன் மேத்தகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி 70வது பிறந்த நாள் தமிழர் களம் அலுவலகத்தில் அழகர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. தமிழரின் தாயகம் காக்க தன்னலமில்லாமல் போராடிய தலைவன் மேத்தகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி 70வது பிறந்தநாள் தமிழர் களம் அலுவலகத்தில் அழகர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளி குழந்தைகளுக்கு பை, நோட்டு புத்தகம் மற்றும் பெண்களுக்கு மழை குடை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பராங்குசம் பூங்கொடி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் சமூக அமைப்பு தலைவர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலய கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இன்று நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து குழுவினரை நேரடியாக சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் கட்டுமான பணிகளுக்கு மேலும் உதவி செய்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உறுதியளித்தார். முன்னதாக அங்காள பரமேஸ்வரியை சட்டமன்ற உறுப்பினர் வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்தக்கண்ணன், மாநில OBC அணி துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், பாலா, பாலகிருஷ்ணன், குணா, தேசிங், பாக்கியா, உமா மகேஸ்வரி, ஷோஷிலா, கோவிந்தராஜ், ஆனந்தபாபு, நாகராஜ், கோகுல், ஹரிஷ், அரசு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் கடலோர பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதனையடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கடலோர பகுதிகளான வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அந்த பகுதி பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். ஏதாவது தேவை ஏற்படின் செய்து கொடுப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்தக்கண்ணன், மாநில OBC அணி துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், பாலா, பாலகிருஷ்ணன், குணா, தேசிங், ஷோஷிலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி, கோவிந்தராஜ், ஆனந்தபாபு, நாகராஜ், ராகுல், ஹரிஷ், அரசு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் 16 அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் 16 அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது. மண்டல மாநாட்டின் இயக்குனர் JC ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார். மண்டல சேர்மன் JC KDK ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அவரது 1 ஆண்டு சாதனையை வாசித்தார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்றினார்.
கௌரவ விருந்தினர் JCI தேசிய சேர்மன் அன்பழகன், தேசிய துணை சேர்மன் காளிதாஸ் மற்றும் மண்டல தலைவர் ஏழுமலை, ஜேகாம் தலைவர் வரப்பிரசாத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் விருது பெற்றவர்களை வாழ்த்தி பேசினார். இந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருந்து ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், வானம்பாடி, ஆம்பூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, சென்னை, திருவண்ணாமலை, நெய்வேலி, விருதாச்சலம் ஆகிய பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட சீனியர் JCக்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் முன்னாள் மண்டல தலைவர் கணேஷ், பாலாஜி, முன்னாள் சேர்மன் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை JC நாகராஜன், அப்பாசாமி மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தாவூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர், தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரனின் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பட்டது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கினார். அவர் தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகின்றது. பசுமை வனமாக, சுற்றுலா தலமாக, நகர் வனமாக நாக் கமிட்டியினால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியக துவக்க உரையை நிகழ்த்தினார். அவர் தம் உரையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சிறப்பு அம்சமாகும். புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது, அது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டிருப்பதை இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்றுரைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். முன்னதாக சிறப்பு அழைப்பாளரான புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களும், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் PML கல்யாணசுந்தரம் அவர்களும், புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் தங்களது வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருந்தனர். வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் ரவிச்சந்திரன் நன்றி உரை கூறினார். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்களும் வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் 1995 முதல் 98 மற்றும் 2014 முதல் 17 மற்றும் 2015 முதல் 18ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள் குழுவினர் செய்திருந்தனர். ₹1.51 கோடி செலவில் கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்கான பணியை அனிபால் கென்னடி MLA அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வீரர் வெள்ளி, நைனா பிள்ளை வீதி, பாண்டியன் சந்து, தாமரை நகர், கனிபாய் தோட்டம், நேரு வீதி, இந்திரா நகர், வீரன் கோவில் வீதி, திப்ராயப்பேட்டை, AG சபை, தெப்பக்குளம் வீதி, அரப்பணி அவ்வை தோட்டம் ஆகிய இடங்களில் தொடர்ச்சியாக வீதியில் பாதாள வடி நீர், கழிவுநீர் வெளியேறி பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலையில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்கான சுமார் ₹1.51 கோடி செலவில் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அந்த பணியை இன்று வடிகால் பிரிவு அலுவலகம் சென்று அதிகாரிகளை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார். பணிகள் 90% நிறைவு பெற்ற நிலையில் உள்ளது. விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர். இவருடன் துணை செயலாளர் மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சக்திவேல், ராகேஷ், கழக சகோதரர்கள் அருள், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர்.
அலுவலகத்தில் அவசர கால நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. மழை ஓய்ந்த நிலையில் தற்பொழுது தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது பென்கால் புயலாக வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள புதுச்சேரியில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆலோசனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை தாசில்தார் பிரதீவ், தேங்காய்திட்டு, முருங்கம்பாக்கம், அரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஆர்.ஐ. தன்ராஜ், PAO மதன், சுந்தர், மின்துறை உதவி பொறியாளர்கள் சக்திவேல், ஜில்பர்ட் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர்கள் லூர்துராஜ், ரமேஷ், பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர்கள் அரியாங்குப்பம் கோபாலகிருஷ்ணன், முதலியார்பேட்டை கோபாலகிருஷ்ணன், புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சுரேஷ், இளநிலை பொறியாளர் நாகராஜன், பொதுப்பணித்துறை தெற்கு பிரிவு உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மேனகா, மீன்வளத்துறை துணை இயக்குனர் மீரா சாகிப், ஆய்வாளர் சைமன் லியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் வரவிருக்கும் பென்கால் புயலை எப்படி சமாளிப்பது, இதன் பாதிப்பில் இருந்து எப்படி காத்துக்கொள்வது, மரம் விழுந்தால் சரி செய்வது பற்றியும் அப்புறப்படுத்துவது பற்றியும், மின்சாரம் தடைபட்டால் உடனடியாக வழங்குவது மற்றும் மருந்து, மாத்திரைகள், ஆம்புலன்ஸ் வசதி உடனடி உதவிக்கு தயார் நிலையில் வைத்திருப்பது, மழைநீர் தேங்கி நின்றால் பொக்லைன் இயந்திரம் மூலம் தூர்வாரி வெளியேற்றுவது, பொதுமக்களுக்கு தடையில்லாமல் உணவு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் ஏதேனும் இருந்தால் அதனை வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவு செய்யுங்கள். மழைக்காலங்களில் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் மரம் வெட்டவோ, நீரை வெளியேற்றவோ அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் செய்ய அரசு அதிகாரிகளுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாலோ என்னை தொடர்பு கொள்ளலாம். அதனை தொகுதி மக்களுக்காக நான் உடனடியாக செய்து கொடுக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார். பங்கு சந்தை முதலீட்டில் அதிக லாபம் வருவதாக கூறி பல லட்சங்களை இழந்த பொதுமக்கள், அதிக வட்டி கிடைப்பதாக நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விழிப்புணர்வு பேட்டி. தற்பொழுது நாடு முழுவதும் ஆன்லைன் மோசடி மற்றும் அதிக வட்டி தருவதாக கூறி பணம் மோசடி உள்ளிட்ட செய்திகள் நாள்தோறும் அதிகரித்து வந்த வண்ணம் காணப்படுகின்றது. இது குறித்து வில்லியனூர் சரகத்திற்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விழிப்புணர்வு பேட்டி அளித்துள்ளார். தற்பொழுது பொதுமக்களை குறைந்த பணத்தில் அதிக வட்டி தருவதாக கூறி சிலர் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களாகிய நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தற்பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு 8000 மாத வட்டி கொடுக்கப்படும் என்றால் அது எப்படி என்று நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதை சற்றும் யோசிக்காமல் அதிக முதலீடு செய்துவிட்டு தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் பல கோடிகளை இழந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு தங்களது பணத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கின்றீர்கள். எப்பொழுதும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, ஒருவர் குறைந்த பணத்திற்கு அதிக வட்டி கொடுக்கின்றோம் என்று கூறும்பொழுது தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஒன்றுக்கு பல முறை யோசித்து முதலீடு செய்ய வேண்டும். இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா என்று பல கோணங்களில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தனது நகைகள், வீட்டில் பத்திரங்கள் போன்றவைகளை அடகு வைத்து பணத்தை கட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கடைசியில் மிஞ்சுவது ஏமாற்றமே. மேலும் மோசடிக்காரர்கள் தங்களுக்கென்று ஒரு நெட்வொர்க்கை அமைத்து ஒரு மீட்டிங் போட்டு அவர்களுக்குள்ளேயே ஆட்களை செட் செய்து கொண்டு நாங்கள் இதில் முதலீடு செய்து இப்பொழுது பெரும் பணக்காரர்களாக உயர்ந்து உள்ளேன் என்று, எனவே நீங்களும் இதில் வந்து பயனுற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று உங்களை கவர பல்வேறு பொய்களை நீங்கள் நம்பும் அளவிற்கு சொல்வார்கள். மேலும் தற்பொழுது வில்லியனூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்த ஒரு மோசடி சம்பவத்தையும் இதில் எடுத்துக்காட்டுடன் விரிவாக இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார்.
வச்சு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அது மாதிரி நிறைய பேர் வந்து அதை வந்து கொஞ்சம் அதை கொடுக்குறாங்க. அதை டெபாசிட் பண்ணுற மாதிரி போயிட்டு பண்ணி அது ஒரு டெக்னிக்கலாக வந்து அது ஒரு டீம் வந்து ஏமாத்துறாங்க. இது முதலீடு பண்ணுறாங்க. அதை இன்னொருத்தர் வந்து பாஸுக்கு போய் சேருது. அது வந்து பங்கு சந்தையில் இருக்கிறாரு, முதலீடு பண்ணிவிட்டு அதில் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு 4 மாதம் 3 மாதம் 6 மாதம்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்புறது. அது கொஞ்சம் டிலே பண்ணுறது. அவங்களுக்கு நம்பிக்கை வந்து போச்சு. சில டைமில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து வட்டியே வந்து நாங்கள் வந்து ஒரு சிட் ஃபண்டு ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணுங்க, மாதம் மாதம் வந்து நீங்கள் போகிற அமௌண்ட்டு நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு வந்து வட்டியிலேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம், இந்த சிட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த முடியக்குள்ளே அந்த மொத்த அமௌண்ட்டில் வந்து அசலில் வந்து சேர்த்துருவோம். ஒரு நபர் வந்து 1 லட்ச ரூபா போட்டால் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அந்த 8000 ரூபாய் வந்து மாதம் அந்த சிட் ஃபண்டில் போட்டாங்கன்னா 20 மாதம் கழிச்சுட்டு அது வந்து 3 லட்ச ரூபாய் அவருடைய அசலில் வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரிலாம் சில டெக்னிக்கலாக சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் வந்து பணம் வந்து முதலீடு பண்ணிக்கிறாங்க. அது குறிப்பாக நடுத்தர மக்கள் தான். நடுத்தர மக்கள் அது இல்லாமல் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா சில அவங்கள தேடி போயிட்டு அவங்க உட்கார வச்சு நம்பத்தகமான பேசுறது, அதுக்கான உதாரணம் சொல்லுறது, ஹோட்டலில் தங்க வச்சுட்டு நாங்கள்லாம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க, எங்கிட்ட இவ்வளோ பேர்லாம் வந்துட்டாங்க போயிட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு சாப்பாடெலாம் கொடுத்து அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் கவர் பண்ணுற மாதிரி செஞ்சு அவங்கள வந்து அதை மாதிரி மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய பேர் முதலீடு வந்து நம்ம என்னுடைய பகுதியில் நிறைய பேர் இழந்துக்கிறாங்க. தயவுசெய்து பொதுமக்கள் ஆகிக்கிறவங்க அதிக வட்டிக்கு ஆசைப்படாதீங்க. அதை எப்படி தர முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த விழிப்புணர்ச்சி நிச்சயமாக இருக்கணும். அது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு 8 பைசா வந்து எப்படி தர முடியும்? அது சாத்தியமாகுது. நம்ம கவர்மெண்ட்டு வந்து இவ்வளோ கம்மியான முறையில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, பாதுகாப்பான முறையில் வந்து இருக்கிறாங்க. அதனால் அதை தான் நம்ம பயன்படுத்தி தவிர அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இதனால் போதும் நிறைய பேர் இப்போ எங்கிட்ட வந்து நிறைய புகார் கொடுத்து இப்போ வந்து நாங்கள் வந்து விசாரணையில் இருக்குது கேஸு. அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டால் ரொம்ப தற்கொலைக்கெல்லாம் போய்க்கிறாங்க. நிறைய பேர் தற்கொலைக்கு போய்க்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள், அதால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அதுமாதிரி தயவுசெய்து பொதுமக்களை நீங்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு விசாரிக்காமல் தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. யார் என்னன்னு விசாரிங்க. அது விசாரித்து தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணுங்கள். குறுக்கு வழியில் நம்ம சம்பாதிக்கணும், அந்த அதிக வட்டி மூலமாக சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் ஆபத்து தான். இந்த விசாரணையில் எங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து அந்த பணம் கொடுக்க முடியல, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா அப்காண்டி போயிடுவாங்க, மறைஞ்சிடுவாங்க. இது கேஸ் வந்து சீட்டிங் கேஸ். சட்டத்தை பிரகாரம் நம்ம வந்து அதை தான் முடியும். அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தயவுசெய்து பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். திருபுவனை தொழிற்பேட்டை கொத்தபுரி நத்தம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது காணாமல் போன 2 சக்கர வாகனம், செல்போன்களை கைப்பற்றிய போலீசார் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய கடந்த 20/6/2024 அன்று சென்னை கொளத்தூர் ஜெயராமன் மகன் வெங்கடேசன் கொடுத்த புகாரில் கடந்த 18/6/2024 இரவு 10 மணிக்கு மதகடிப்பட்டு ஜிஜே காம்ப்ளெக்ஸ் அருகில் விட்டு சென்ற தனது ஸ்பிளெண்டர் பிளஸ் மோட்டார் சைக்கிள் மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது திருட்டு போயிருந்ததையும் 2 விவோ செல்போன்களும் களவு போய் இருந்ததை அறிந்து திருபுவனை காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. மேற்படி திருட்டு போன மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்க தீவிர விசாரணையை மேற்கொள்ள மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி உத்தரவின் பெயரில் நெட்டப்பாக்கம் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமரவேல் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இன்று 28/11/2024 காலை சுமார் 11 மணியளவில் திருபுவனை தொழிற்பேட்டை கொத்தபுரி நத்தம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் 2 சக்கர வாகனத்தில் வந்தார். அவரை நிறுத்தி விசாரித்த பொழுது வாகனத்திற்கான எந்த ஆதாரங்களையும் கொடுக்காமல் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியதால் சந்தேகம் அடைந்த திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமரவேல் மேற்படி நபரை விசாரித்து அவருடைய பெயர் விலாசங்களை கேட்டறிந்ததில் மேற்படி நபர் சிவராந்தகம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகன் மகன் தேவன் என்பதும்
அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் கடந்த 18/6/2024 அன்று மதகடிப்பட்டு கடை வீதியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டதால் அந்த நபரை கைது செய்து அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் திருடிய 2 விவோ செல்போன்களையும் கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.